கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 12 பாலியல் குற்றங்கள். ஒரு 3 வயது குழந்தை என்னடா பாவம் பண்ணுச்சு. இப்பதான் அந்த பேரதிர்ச்சியிலிருந்து தமிழ்நாடு கொஞ்சம் மீண்டு வந்துச்சு. கோயம்புத்தூர்ல ஒரு 3 வயது குழந்தை கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அதிர்ச்சியிலிருந்து தமிழ்நாடு மீண்டு வருவதற்குள் கும்மிடிப்பூண்டியில ஒரு 3 வயது குழந்தை கொடூரமா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு முட்புதற்குள் வீசி எறியப்பட்டிருக்கிறார். திருவாளர் ஜோசப் விஜய் அவர்கள் எங்கே இருக்கிறார் யாராவது பார்த்தீங்களா? இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் திருவாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஜோசப் விஜய், அப்படிதான் சொல்லணும், மாண்புமிகு, மரியாதை கொடுக்கணும் முதலமைச்சருங்க. நீங்க அப்புறம் சாதாரண நினைக்க கூடாது. 24 மணி நேரத்தில் 12 பாலியல் குற்றங்கள். ஆனால் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? இந்த செய்திகள் வெளியாகின்று இந்த செய்தியெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியாகி தமிழ்நாடே பேரதிர்ச்சியில் உறைந்து கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருந்த பொழுது இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? திரு சிலம்பரசன், எஸ்டிஆர், நடிகை சிம்ரன், நடிகர் ஷாம் இவர்களோடு அவர் உரையாடி புகைப்படம் எடுத்து வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டிருந்தார். அவர் முதலமைச்சரானதற்காக வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக நடிகை சிம்ரன், நடிகர் எஸ்டிஆர், நடிகர் ஷாம் இவர்களெல்லாம் சென்று வாழ்த்தி மகிழ்கிறார்கள். அவர்களோடு உரையாடி மகிழ்ந்து வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த நாட்டுடைய முதலமைச்சர். அங்கே 3 வயது குழந்தை. வாய் திறந்திருப்பீங்க இதுவரைக்கு. என்ன வாய் அப்பா! எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன வாய்! வாயா கொஞ்சம் நஞ்ச வாயா பேசுனீங்க. முதலமைச்சர் என்று ஒருவர் இருக்கிறாரா? ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள், உங்ககிட்ட பதில் இருந்தா தானே பேசுவீங்க. இப்ப வாயை தான் துறங்களேன், ஏதாவது சொல்லி தொலைங்களேன். வயிறு எரிஞ்சு கேட்குறோம். சார், திமுக அதிமுக தாவேக்காங்கிறதெல்லாம் விடுங்க. ஏன் இவ்வளவு கோபம் எங்களுக்கு? எதுக்கு இவ்வளவு சீற்றம் தெரியுமா? இன்னொரு உத்தரப்பிரதேசம் போல தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறதோ என்ற அச்சம் இன்றைக்கு பலருக்கு வர தொடங்கிடுச்சு. அது என்ன உத்தரப்பிரதேசம் போல அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸ்ல இப்படிதான் நடந்துச்சு. நேற்று இத பெரும் கொடுமை ஒன்று நடந்திருக்கு. அதான் வைத்தறிச்சல். சார், என்ன சொல்றேன், ஒரு மாதத்தில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள். இந்த ஒரு மாதத்தில் நயினார் நாகேந்திரன் சொல்லுகிறார், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர். ஒரு மாசத்துல 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள். அதில் பெருவாரியானது போக்சோ. போக்சோ மீன்ஸ் குழந்தைங்க. நான் ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷமே என்ன நடக்குது? நேற்று ஊடகங்களில் வெளியான அந்த செய்தியை பார்க்கும்போது உள்ளபடியே மனசு வந்து அப்படியே பழுக்க காட்சி கம்பிய இதயத்தில் சொருகின மாதிரி இருந்துச்சு. இந்த தலைமை மருத்துவர் சொன்ன செய்தி சில ஊடகங்களில் வெளியாச்சு. கும்மிடிப்பூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண் குழந்தையின் உடலில் அதிக இரத்தப்போக்கு இருந்துச்சு. 3 வயது குழந்தையின் 3 வயது குழந்தையின் பிறப்புறுப்பில் தசை கிழிந்திருந்தது. குழந்தை அதிர்ச்சியிலிருந்து மீளாததால் சிகிச்சை அளித்த போதிலும் பலன் அளிக்கவில்லை. இதெல்லாம் சில ஊடகங்களில் வெளியான செய்தி. தலைமை மருத்துவர் சொன்ன செய்தியாக சில முன்னணி ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருந்த பொழுது அதை பார்த்து அப்படியே மனசு வந்து ரணமா போச்சு. ஞாயிற்றுக்கிழமை குழந்தை காணாம போறா. திங்கட்கிழமை முற்பதற்குள்ள இருந்து குழந்தை வந்து பார்த்து அது குழந்தை இறந்து போச்சு. குழந்தை இவங்க என்ன பண்ணி என்ன எவ்வளவு பெரிய அராஜகம் அக்கிரமம் நடந்திருக்கு தெரியுமா அந்த நாட்டில்? அந்த குழந்தையை இறந்து கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கக்கூடிய அந்த பெற்றோருடைய சாபம். அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் சிலர் இங்கே. நான் யாருன்னு சொல்ல விரும்பல. சும்மா விடாது. ஏன் தெரியுமா? இன்றைக்கு ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி அடுத்த அதிர்ச்சியை எனக்கு நெஞ்சில இட்டியாய் பாய்ச்சியது. முன்னணி தொலைக்காட்சிகளில் ஒரு செய்தி வெளியாகிறது. என்னன்னு, கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்த எம்எல்ஏ, தாவேகா எம்எல்ஏ
அந்த பேரண்ட்டை மட்டும் தனியா உள்ள கூட்டு போய் பேசுறாரு. இறந்து போன குழந்தையுடைய பேரண்ட்டை உள்ள கூட்டு போய் பேசுறாரு. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சார் மிரட்டுறாரா எம்எல்ஏன்னு கேட்குறாங்க. அந்த பேரண்ட்டை கூட்டு போய் மிரட்டுறாரா, எங்களுக்கு நீதி வேணும், குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு அவங்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. என்ன நடந்திருக்கு தெரியுமா? கொடூரம். அந்த குழந்தை அடக்கம் செய்யப்படுவாள். அங்க அந்த குழந்தைக்கு கண்ணீரோடு மெழுகுவர்த்தியை ஏந்தி இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த மக்கள், அந்த பகுதி மக்கள்லாம் கண்ணீரோடு காத்திருக்கிறார்கள். இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? கும்மிடிப்பூண்டியில அடக்கம் செய்ய வேண்டிய குழந்தைய 15 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் பொன்னேரியில் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் இந்தியாவில் வந்த செய்தியை நான் அப்படியே உங்களுக்கு தர்றேன். உள்ளூர் மயானத்தில் இறுதி அஞ்சலி செலுத்தி உடலை அடக்கம் செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருந்த நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடும் என காவல்துறை அஞ்சியது. இதனைத் தொடர்ந்து கூட்டத்தை திசை திருப்பிய காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் சிறுமியின் உடலை நள்ளிரவு நேரத்தில் கும்மிடிப்பூண்டியில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொன்னேரி மயானத்துக்கு அவசரமாக கொண்டு சென்றனர். ஏன் நள்ளிரவுல இங்க திசை திருப்பிட்டு இங்க அடக்கம் செய்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை இங்க செய்யறாங்க. எங்க கும்மிடிப்பூண்டியில. அதை நம்பி குழந்தை இங்க தான் அடக்கம் செய்ய போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா குழந்தை பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு விட்டால் அந்த குழந்தை. இப்போ குழந்தையோட பாடியை பேரண்ட்டை ஒப்படைக்கணும். பேரண்ட்டை கூட்டு தாவேகா எம்எல்ஏ மிரட்டியதாக செய்திகள் வெளியாகின்றன. இதனுடைய உண்மை தன்மையை காவல்துறை விருப்பு வெறுப்பின்றி விசாரணைக்கு உட்படுத்தணும். இப்ப குழந்தை இங்க அடக்கம் செய்யப்படுவாள் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த பொழுது 15 கிலோமீட்டர் தள்ளி சம்பந்தமே இல்லாமல் பொன்னேரியில் கொண்டு போய் அந்த குழந்தையினுடைய உடலை நள்ளிரவு நேரத்தில் அடக்கம் செய்த செய்தியை பார்க்கின்ற பொழுது தமிழ்நாடு இந்த ஒரே மாதத்தில் உத்தரப்பிரதேசம் ஹத்ராஸாக மாறிவிட்டதா என்ற கேள்வி ஒவ்வொருவருக்கும் எழுகிறது. தாவேகாவிற்கு வாக்கு செலுத்திய நல்லோரே நாட்டோரே, கொஞ்சம் இதய சுத்தியோடு மனசாட்சியோடு தயவு செய்து இந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். இனியும் நீங்க அதனால என்ன 6 மாசம் பொறுத்துக்குங்கன்னு சொன்னீங்கன்னு வைங்க, 6 மாசம் எதை பொறுத்துக்கிறது? 2500 ரூபாய் தர்றதுக்கு 6 மாசம் இல்ல, இன்னும் ஒரு 2 வருஷம் கூட பொறுத்துக்கலாம். ஐயா சாமி அவர் இந்த 5 வருஷத்துல 2500 ரூபாய் தராம கூட போலாம், அது வேற. 6 சிலிண்டர் 6 மாசம் இல்ல, இன்னும் 1 வருஷம் பொறுத்துக்கலாம், அது வேற. அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஓராண்டு அல்ல, ஈராண்டு அல்ல, பொறுத்துக்கலாம். நீங்க எதை சொல்லி ஓட்டு கேட்டீங்க? இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில்? குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னீங்க. குழந்தைங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு பயமா இருக்கு விஜய் சார். இது திமுக ஆட்சியில் நடந்தாலும் தப்பு, அதிமுக ஆட்சியில் நடந்தாலும் தப்பு, தாவேகா ஆட்சியில் நடந்தாலும் தப்பு. திமுக ஆட்சியில் ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும், அதிமுக ஆட்சியா இருந்தா எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்க வேண்டும். இந்த ஆட்சியில விஜய் தானே பொறுப்பேற்கணும். ஏன் எடுத்தீங்களா நீங்க? அதை மட்டும் பதில் சொல்லுங்க. நான் திமுக அதிமுக தாவேகா எல்லாம் பிரிச்சு பேச விரும்பல. யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் பொறுப்பெடுக்க வேண்டும். இப்ப நீங்க முதலமைச்சர், கடந்த ஆட்சியில் தவறுகள் நடக்கிறது என்று சொல்லி நீங்க வாக்கு கேட்டு முதலமைச்சர் ஆயிருக்கிறீங்க. இப்ப நீங்க பொறுப்பெடுக்கணுமா இல்லையா? இதை பத்தி பேசுனீங்களா? இதே பிரச்சனை தான் சூலூர்ல நடந்துச்சு. அந்த தாய் என்ன சொன்னாங்க? கோயம்புத்தூர்ல இதே மாதிரி 3 வயது குழந்தை அநியாயமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த கொடூரம். அந்த தாய் கண்ணீரோடு சொன்னார், எனக்கு தெரியாமலேயே என் குழந்தையின் சடலத்தை எரியூட்டி விட்டார்கள் என்று சொன்னார். புதைச்சா கூட திருப்பி எடுத்து நீங்க ஏதாவது சோதனை செய்யலாம். பெத்த தாய்க்கு தெரியாம அவசரமா இதே மாதிரி கோயம்புத்தூர்ல கொண்டு போய் நீங்க எரியூட்டுனீங்க. இங்க 15 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் அடக்கம் பண்றீங்க. என்ன நடக்குது? தமிழ்நாடா சுடுகாடா இது? கேட்க வேண்டிய தோழமை கட்சிகள், கூட்டணி கட்சிகள் ஏன் கள்ளமௌனம் சாதிக்கிறார்கள்? நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்த இடதுசாரிகள் இதற்குள் வீதிக்கு வந்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். ஒருவேளை இது திமுக ஆட்சியாக இருந்தா. நான் தோழமை சுட்டுகளோடு வருத்தத்தோட பேசுறேன். ஏன் இடதுசாரிகளை மட்டும் சொல்றேன்னா,
எல்லா நல்லது கட்டத்திலையும் இந்த நாட்டு மக்களுக்காக, நாட்டு மக்கள் ஓட்டு போடுறான் ஓட்டு போடல, அவன் ஜெயிக்க வைக்கிறான் ஜெயிக்க வைக்கல, பதவி இருக்குது இல்ல, நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கடைசி வரைக்கும் நம்பிக்கையோட அந்த 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 மக்களுடைய பார்வை இடதுசாரிகள் பக்கம் தான் நிற்கும். அவன் 10 பேர் இருந்தாலும் அந்த தோழன் வந்து கொடி பிடிச்சு நிற்பான், போராடி இருப்பான். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது இடதுசாரி இயக்கங்களைச் சேர்ந்த ஒரு சில தோழர்கள், எனக்கு பேரோட சொல்ல தெரியும், நான் சொல்ல விரும்பல, அந்த போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு அன்றைக்கு திமுக கூட்டணியில் இருந்த பொழுதும் கூட திமுகவிற்கு எதிராக மிக கடுமையான வீரியமான போராட்டமாக அதை நீங்கள் முன்னெடுத்தீர்கள். பாராட்டுகள், வாழ்த்துக்கள். எஸ், கூட்டணியில இருந்தாலும் அதைத்தான் நீங்க செய்யணும், செஞ்சீங்க, உள்ளபடியே உளப்புறமா பாராட்டுறேன். ஆனா இப்ப எங்க போச்சு அது? அந்த வீரியம் இப்ப எங்க போச்சு? அப்போ உங்களுக்கு மக்கள் நோக்கத்தை விட உங்களுக்கு கூட்டணி தான் பெருசா போச்சு. அப்போ உங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது திமுக மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையா இருந்திருக்குதா? தாவே காட்சியில் நடந்தா நீங்க அமைதியா தான் இருப்பீங்களா? நான் உங்களை குற்றம் சாட்டும் நோக்கத்தில் கேட்கல, உரிமையோட கேட்கிறேன், ஆதங்கத்தோட கேட்கிறேன். இதெல்லாம் பாஜக காரண்ட கேட்க முடியாது. ஏன் பாஜக போராடலே நான் கேட்க முடியுமா? போராடுவதற்கான தார்மீக உரிமை பாஜகவுக்கு இருக்குதா? இல்ல. ஏன்னா அவங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில், மணிப்பூர்லையும் உத்தரப்பிரதேசத்திலையும் இதை விட கொடூரங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அப்ப பாஜக காரண்ட போய் நான் கேட்க முடியாது. யார்கிட்ட கேட்கறது? கூட்டணியில் இருந்தாலும் கடுமையாக எதிர்வினை ஆட்சியர்களை கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுகவிற்கு எதிராக அந்த தோழமை இயக்கங்களை, அந்த ஜனநாயக சக்திகளை, அந்த மார்க்சியவாதிகளை, அந்த அம்பேத்கரிய சிந்தனையாளர்களை உங்களை நோக்கி நான் இருகரம் கூப்பி கேட்கிறேன், எங்க யாரும் சத்தத்தை காணும்? அப்ப எப்படியாவது திமுகவை அகற்றி விட்டு விஜயை கொண்டு வரணும், அவ்வளவுதான். இனி என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா இதுக்கும் நான் என்ன கேட்கிறேன், தயவு செய்து சொல்லுங்க. 6 மாசம் வெயிட் பண்ணணுமா? எத்தனை குழந்தைகளை பறி கொடுக்கிறது? தனிமனித ஒழுக்கம் என்று இன்றைக்கு பேசுகிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்களே, தனிமனித ஒழுக்கம் என்று பேசுகிறீர்களே, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி இருந்த பொழுது நடைபெற்ற குடும்ப சண்டைகளுக்கு கூட நீங்க முதலமைச்சரை பொறுப்பேற்கணும்னு சொன்னீங்க. அன்னைக்கு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டைனா கூட அன்னைக்கு யார் வீட்லயோ சொல்றேன், யார் வீட்லயோ புருஷனும் பொண்டாட்டி சண்டை, அதுக்கும் காரணம் திமுக தானே சொன்னீங்க அன்னைக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய கிரைம்ஸ், குற்றங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு மனசாட்சியோடு துளியும் பொறுப்பேற்காமல், அது தனிமனித ஒழுங்கு, தனிமனித ஒழுக்கம். ஒன்னா ரெண்டா இன்றைக்கு தேசிய ஊடகங்கள், நீங்க இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலிருந்து அனைத்து முன்னணி ஏடுகளும், ஆங்கில ஏடுகள் எல்லாமே இதை வந்து காரி துப்பியிருக்காங்க. கீப், வேர் ஆர் தி போலீஸ் டு கீப் அவர் சில்ட்ரன் சேஃப்? எங்க காவல்துறை, எங்க எங்கள் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை எங்கே என்று நாட்டின் முன்னணி ஏடுகள் கேட்கின்றன. வாய் திறக்க வேண்டிய முதலமைச்சரை காணும். அவர் நடிகர்களையும் நடிகைகளையும் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார். நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, நாட்டு மக்கள் மனசாட்சியோட திங்க் பண்ணுங்க. ஒருவேளை திமுக ஆட்சி நடந்து இந்த மாதிரி 24 மணி நேரத்தில் 12 பாலியல் குற்றங்கள் நடைபெற்று அநியாயமாக இதுபோல குழந்தைகள் ஒருவேளை பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த தருணத்தில் ஸ்டாலினோ, உதயநிதி ஸ்டாலினோ ஏதேனும் நடிகரையோ நடிகையையோ சந்தித்திருந்தால் தமிழ்நாட்டை 2 ஆக்கி இருக்க மாட்டீங்க. நீங்க எல்லாரும் ஆகியிருப்பீங்களா இல்லையா? இன்ஸ்டாகிராம்ல விஜய் அண்ணான்னு ரீல்ஸ் போட்ட சகோதரிகளே, உங்களில் ஒருவனாக, சகோதரனாக கேட்கிறேன், அந்த 3 வயது குழந்தைக்கு நீங்கள் நீதி கேட்பீர்களா மாட்டீர்களா? கேட்க மாட்டீங்கல்ல? மனசாட்சி தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை துடும்ன்றான் வள்ளுவன். மனசாட்சி சும்மா விடாது உங்களை எல்லாம். கேளுங்க, விஜய் அண்ணா உங்களை நம்பி வாக்கு செலுத்தினோம், நீங்கள் மாற்றத்தை தருவீர்கள், நீங்கள் பாதுகாப்பு தருவீர்கள் என்று நம்பினோம். நீங்கள் சொன்னீர்கள், நாங்கள் நம்பினோம். இப்பொழுது எங்களுக்கான பாதுகாப்பு எங்கே என்று நீங்கள் கேட்க வேண்டும். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்ட ஒவ்வொரு அக்காக்களும் ஒவ்வொரு தங்கைகளும் நீங்கள் கேட்க வேண்டும் சகோதரிகளே. பரவாயில்ல, எப்படி வேணாலும் இருக்கட்டும்னா, இது அங்க நடக்கு இங்க நடக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு அதோட பெயின் தெரியாது. நாளைக்கு ஒருவேளை நமக்கு தெரிந்தவர்களுக்கோ
அல்லது நம்மை சார்ந்தவர்களுக்கோ அல்லது நம் வீடுகளிலோயோ நடக்க போது அன்னைக்கு கத்துவீங்க, கதறுவீங்க. அதனால் அதற்கு முன்பாகவே இந்த குற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கு முன்பாகவே தடுத்து நிறுத்த வேண்டும். மணிமங்கலம், மயிலாப்பூர், கோயம்பேடு, திருவள்ளூர், அண்ணா சாலை, வரிசையா இந்த ஏடு அவ்வளோத்தையும் எழுதியிருக்குது என்ன நடந்திருக்குது அப்படின்னு. வீட்டை விட்டு பெண்கள் வெளியில வர முடியாத, காலையில எந்திரிச்சு செய்தியை பார்த்தாலே இதுதான் வருது. என்ன நடக்குது? அப்ப சிங்கப்பெண் படை என்று நீங்கள் ஒன்றை உருவாக்கினீர்கள். சிங்கப்பெண் படைக்கு என்று தனித்த ஏதானும் தொலைபேசி தொடர்பு எண்கள், சிங்கப்பெண் படைக்கு என்று தனித்த தொலைபேசி எண்கள் அல்லது அவர்களுக்கான தனிப்பட்ட அதிகாரங்கள் அதெல்லாம் இல்ல. 100க்கு தான் போன் பண்ண வேண்டியிருக்கு. அதுல நேற்று ஒரு பெண்மணி சொல்றாங்க, நான் 100க்கு போன் அடிச்சேன், எடுத்து பதில் சொல்றதுக்கு ஆள் இல்லைங்கிறாங்க. எல்லாம் ஊடகங்களில் வந்த செய்தியை தான் நான் பேசுறேன். அப்ப என்ன செய்யணும்? இப்ப மனம் திறந்து பேசுங்க. திருவாளர் விஜய் அவர்களே இப்ப பேசுங்க. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு போலீஸை நீங்க பாதுகாப்புக்கு போடணும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு போலீஸை போடணும். முடியுமா? அது முடியுமா? முடியாது. கடந்த ஆட்சி காலத்திலும் இதான் நடந்துச்சு. அப்ப அன்னைக்கு என்ன பேசுனீங்க நீங்க? இப்ப எப்படி பாதுகாப்பு கொடுக்க போறீங்க அதை மட்டும் சொல்லுங்க முதல்ல. இப்ப பெண்களுக்கு நீங்க எப்படி பாதுகாப்பு கொடுக்க போறீங்க அதை மட்டும் சொல்லணும். நீங்க பிங்க் பேட்ரல சிங்கப்பெண் படையினு மாத்தி அங்க உங்க திரைப்படல நீங்க நடிச்ச சினிமா பாடல அந்த தொடக்க விழாவில் இசைத்தால் போதாது. இது சினிமாவா? நீங்க சண்டை போட்டு காப்பாத்துவீங்கன்னு நம்பிட்டு இருக்காங்க சில சகோதரிகள். நீங்க சினிமாவில் காப்பாற்றுற மாதிரியே நீங்க தொடங்கன்னு வானத்திலேருந்து குதிச்சு டுமில் சுட்டு டிஷும் சண்டை போட்டு காப்பாத்திருவீங்க நினைக்கக்கூடிய அப்பாவி மக்களாகத்தான் எங்கள் சகோதரிகள் இன்னமும் திரை கவர்ச்சியில் மயங்கி கிடைக்கிறார். பாவம். என்ன எங்க சொல்றது? அன்னைக்கு இருந்த அந்த மயக்கம் தமிழ் சமூகத்துக்கு இன்னும் போக மாட்டேங்கி. எம்ஜிஆர் ஆள விழுத பிடிச்சிக்கிட்டே டுமில் சண்டை போடுவாருன்னு அன்னைக்கு எங்க பாட்டியும் அந்த காலத்தில் இருக்கிறவங்க நம்பினாங்க. அந்த செட்டில் இருக்கிறவங்க இன்னைக்கு எங்கள் அக்கா தங்கைகள் உறவுகள் விஜய் காப்பாற்றுவார் நம்புறாங்க. குறைந்தபட்சம் நீங்கள் முதலில் மௌனம் கலையுங்கள், வாய் திறந்து பேசுங்க, செய்தியாளர்களை சந்தியுங்கள், நடக்கும் இந்த குற்றங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். பொறுப்பேற்றுக் கொண்டு நான் விரைவில் இதை தீர்வு காண்பேன்னு சொல்லுங்க. பாதிக்கப்பட்ட மக்களோடு நில்லுங்க. குற்றங்களை நீங்க சொன்ன வார்த்தை, நான் சொன்ன வார்த்தை இல்ல, நீங்க சொன்ன வார்த்தை. என்ன சொன்னீங்க? குற்றம் நடந்த பிறகு கைது செய்து தண்டனை வாங்கி கொடுப்பதா ஒரு அரசு? குற்றமே நடக்காமல் தடுக்க வேண்டும். சிஎம் சார் அதை செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டீங்க. இன்னைக்கு அதே கேள்வி நான் கேட்கிறேன். இப்ப இதுல இவங்களை கைது பண்ணலாம், நாளைக்கு ஒருவேளை உங்களுடைய இமேஜை பில்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒருவேளை என்கவுண்டர் கூட நீங்கள் செய்யலாம் என்று சமூக வலைதளங்களில் செய்தி வெளியாகிறது. ஆனா எதை செஞ்சாலும் மாண்டு போன அந்த குழந்தையை உங்களால் திருப்பி தர முடியுமா? திருப்பி தருவீங்களா? ரீல்ஸ் வேணா போட்டுக்கலாம் உங்க போட்டோவை போட்டு. ஆனா இறந்து போன சூலூரில் இறந்து போன 3 வயது குழந்தையும் திருப்பி தர முடியாது. இன்னைக்கு கும்மிடிப்பூண்டியில் இறந்து போன 3 வயது குழந்தையும் திருப்பி தர முடியாது. முடியுமா உங்களால? அப்ப குற்றங்கள் நடப்பதற்கு முன்பாகவே தடுக்க வேண்டும் என்று நீங்கள் கடந்த ஆட்சியாளர்களுக்கு அறிவுரை வழங்கினீர்களே, அந்த அறிவுரையை நீங்கள் ஏன் பின்பற்ற இயலவில்லை? நான் ஆட்சிக்கு அடுத்த நிமிடமே பெண்களுக்கு பாதுகாப்பை தருவேன் என்று சொன்னீர்களே, 1 மாத காலம் ஆகிவிட்டதே, ஏன் உங்களால் பாதுகாப்பை தர இயலவில்லை? துளியூண்டு மனசாட்சி இருந்தா இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. எதிர்க்கட்சிகள் சட்டப்பேரவை 18ஆம் தேதி கூடுகிறது. சட்டப்பேரவையில் இந்த பிரச்சனையை ஒருவேளை எதிர்க்கட்சிகள் எழுப்பினால், எதிர்க்கட்சிகள் ஜனநாயக அடிப்படையில் இந்த பிரச்சனையை எழுப்பணும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இடதுசாரிகளும் சேர்ந்து பேசணும். இத எதிர்க்கட்சிகள் இந்த பிரச்சனையை சட்டப்பேரவையில் எழுப்பினால் நீங்கள் ஆக்கப்பூர்வமான பதிலை அதற்கு தர வேண்டும். அதை விட்டுட்டு வழக்கம் போல உங்கள் சினிமாத்தனமான டயலாக்ஸ், உங்கள் சினிமாத்தனமான ஸ்கிரிப்ட், அதை வைத்து மீண்டும் நாட்டு மக்களை தயவு செய்து ஏமாற்ற முயற்சிக்காதீர்கள். நீங்க இப்ப முதலமைச்சர் ஆயிட்டாங்க. நான் திருப்பி சொல்றேன், உங்கள் மீது எனக்கு விமர்சனம் உண்டு, ஆனால் எனக்கும் நீங்கள் தான் முதலமைச்சர். எனவே ஒரு முதலமைச்சர் பதவி, அந்த பதவிக்கு என்ன இருக்குது? ஒரு மரியாதை. அந்த பதவிக்கு என்று ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்போடு நீங்கள் பேசுங்கள். பார்க்கலாம் 18ஆம் தேதி
சட்டப்பேரவையில் நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள் என்பதை அறிவதற்கு நாடே காத்திருக்கிறது என்று சொல்லி கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட அந்த குழந்தைகளுக்காக நான் உள்ளத்தின் அடியாளத்திலிருந்து என்னுடைய கண்ணீர் பூக்களை காணிக்க ஆக்குகிறேன். ஒவ்வொரு டைமும் சொல்றோம், இனி ஒரு குழந்தைக்கு கூட இப்படி ஆயிடக்கூடாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் எங்கேயோ பாதி கேட்டுக்கு காரணம் என்ன தெரியுமா? த செல்போன்ஸ். இன்னைக்கு பெண்களை வெறும் போக பொருளாக, இச்சைக்கான வடிகால்களாக பார்ப்பதற்கு இந்த தொழில்நுட்ப கருவி, அதன் மூலம் வரக்கூடிய செய்திகள், குப்பைகள், பிறந்த குழந்தையும் அப்படித்தான் பார்க்க சொல்லுது, சாக போற கிழவியும் அப்படித்தான் பார்க்க சொல்லுது. அப்படின்னு சொன்னா இந்த எதை நோக்கி நம்ம நடந்துருக்கணும்? இதன் மூலம் தான் நீங்க ஆட்சியே பிடிச்சிங்க. அது அதை விட கொடுமை எது? இந்த அலைபேசி, இந்த செல்போன். ஒருவேளை ஆக்கப்பூர்வமாக இதை பயன்படுத்தி இதன் மூலம் இந்த குற்றங்களை உங்களால் தடுக்க முடியும் என்று சொன்னால் உள்ளபடி நான் அதை வரவேற்பேன், ஆதரிப்பேன், பாராட்ட கடமை பெற்றிருக்கிறேன். அதெல்லாம் செய்யாம நீங்க நாட்டில் இன்னமும் நடந்துகிட்டு இருக்காங்க. மேகதாதுல அணை கட்ட போறீங்க, மேட்டூர் அணை திறக்கப்படல, நீங்க கார் ஓட்டிட்டு இருக்கீங்க. இங்க 3 வயது குழந்தை கொடூரமாக கொலை செய்யப்பட்டால் என்று நாடே கதறி துடித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க நடிகர் நடிகைகளை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். மனசாட்சி உள்ளவர்கள் சிந்தியுங்கள். திரை கவர்ச்சியால் ஏமாந்து நீங்கள் வாக்குகளை செலுத்தியிருப்பீர்கள் என்று சொன்னால் இனி அடுத்தடுத்து வரும் தேர்தல்களிலாவது கொஞ்சம் புத்தியோட மீண்டு வாருங்கள். ஒத்துக்குங்க. முதலமைச்சர் ஒத்துக்க மாட்டார், நீங்க ஒத்துக்குங்க. ஆமா, நான் நம்பினேன், இவர் ஆட்சி நல்லா இருக்கும், நான் நம்பினேன், இவர் ஆட்சியில் எல்லாம் மாறும் என்று நான் நம்பினேன். ஆனால் எதுவும் மாறவில்லை. இன்னும் நிலைமை மோசமாகிவிட்டது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இனி அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் நான் இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்த்தேன், ஏமாந்துட்டேன், இனி நான் அதை செய்ய மாட்டேன். என் குழந்தை சொன்னான்னு ஓட்டு போட்டேன், என் பேரன் சொன்னான்னு ஓட்டு போட்டேன், என் பேத்தி சொன்னான்னு ஓட்டு போட்டேன், இனி நான் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்ற இடத்திற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் நகர்வீர்களே என்று சொன்னால் தமிழ்நாடு தப்பிக்கும். இல்ல, இனியும் நாங்க அப்படித்தான் செய்வோம், அவர் அழகா கோட்டு போட்டிருக்காரு, அழகா தாடி வச்சிருக்காரு, பொட்டு வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று சொல்லி கனத்த இதயத்தோடு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.